நிறைய காரியங்கள் என் மனதில் இருந்துச்சு. ஆனால் போன வாரம் நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது நான் ஒரு காரியத்தை நான் செஞ்சேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு காரியத்தை செஞ்சேன். போன வாரம் யாரை பற்றி பேசினேன்? சீலா என்கிற நபரை குறித்து நான் போகிற வாரம் நான் உங்களோட பேசினேன். பேசும் பொழுது ஒரு 4 பேரை முன்னாடி கூப்பிட்டு என்ன பண்ணேன், நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ இப்படி ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ என்னோட ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசினார். என்ன பேசினார்? நீ சீலாவை பற்றி பேசினேன், ஆனால் நீ யாரை பற்றி பேசினா, நீ மார்க்கை பற்றி இன்றைக்கி நீ பேசு. நீ ஏற்கனவே அந்த விதையை நீ போன வாரமே என்ன பண்ணிட்ட, நீ விதைச்சிட்ட. அதனால் நீ மார்க்கை பற்றி பேசு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இது வரைக்கும் மார்க்கை பற்றி ஒரே ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ணதை என் லைவாக நான் கேட்டிருக்கேன். பிரசங்கம் நிறைய கேட்டிருக்கேன். ஆனால் என் கண்ணால் நான் ஒரே ஒரு முறை நான் கேட்டிருக்கேன். அதிகமாய் பிரசங்கத்தை நம்ம கேள்விப்படுறதில்லை. ஏன்னா அவர் பிரதான ஆள் கிடையாது, மறைமுகமாய் இருக்கிற ஆள், இருந்த ஆள். ஆனால் இந்த மார்க்கை பற்றி தேவன் இவ்வளவு வச்சிருக்கிறாருன்னு நான் உட்காந்து ஜோம் பண்ணி நான் படிக்கும் பொழுது தான் கர்த்தர் பேசினார். ஆக இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் பேசுவார். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் நம்மளோட பேசுவார்? கொஞ்ச நேரம் தான் என்னோட நீங்கள் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திற்கு நேராக இந்த ராத்திரி வேளையில் உங்கள் கவனத்தை திருப்புங்கள். கர்த்தர் நம்மோடு அவர் பேசுவார். உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? வாழ்த்துதல் சொல்லுகிறார். உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். இன்றைக்கி சொல்கிற பிரசங்கத்தை நீங்கள் குறித்து கொண்டால் தான் நீங்கள் புரிய முடியும். ஏன்னா இதில் நிறைய காரியங்கள் நான் சொல்லுவேன். முன்னாடி இருக்கிற வாழ்க்கை, பின்னாடி இருக்கிற வாழ்க்கை, நடுவில் இருந்த நாட்கள் எல்லாம் இருக்கும். ஆகவே நீங்கள் இதை எழுதி கொண்டால் தான் அது உங்களுக்கு புரிஞ்சுக்க, உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன். மார்க்கு உங்களுக்கு என்ன சொல்லுகிறான்? வாழ்த்துதல் சொல்லுகிறான். மார்க்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். எந்த மார்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் என்கிற மார்க். இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, யோவான் என்கிற மார்க். சொல்லுங்க பார்க்கலாம், என்னது? யோவான் என்கிற. பைபிளில் மொத்தம் எத்தனை யோவான் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வெறியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்றார். யார் இந்த யோவான்? யோவான் ஸ்நானகனாகிய யோவான் நமக்கு தெரியும். ஒரு யோவான் தெரியும். அடுத்த ஒரு யோவான் இருக்காரு, அப்போஸ்தலனாகிய யோவான். கர்த்தருடைய நாளிலே நான் என்ன ஆவிக்குள்ளானேன் என்று ஆண்டவர் அவரை நம்பி வெளிப்படுத்தின புத்தகத்தை கொடுக்கிறார். 2வது ஒரு யோவான் நமக்கு தெரியும். 3வது ஒரு யோவான் இருக்கிறார். அவர் யாருன்னா பேதுரு இருக்கார்ல, பேதுருடைய தகப்பனாருடைய பேர் யோவான். பேதுருடைய தகப்பனாருடைய பேர் யோவான். 1 அதிகாரம் 42 நீங்கள் பார்க்கலாம். பேதுருடைய தகப்பனார் பேர் யோவான். அப்புறம் 4வது நிறைய இருக்கிறாங்க, இதில் பிரதானமான 4வது பார்த்திங்கன்னா இந்த யோவான். யார்? மார்க்கு என்கிற யோவான். ஓகே, யோவான் மார்க்கு. ஓகே, இவர் இருக்கிறார். இப்போ இந்த இந்த மார்க்கு என்கிற யோவான் இருக்குல்ல, பைபிளில் ஒரு அருமையான காரியம் என்னென்னா, ஒவ்வொரு பெயரையும் அக்காலத்திலே அவர்கள் சொல்லும் பொழுது அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இவருடைய பெயருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? God has been gracious. தேவன் கிருபையாய் இருக்கிறார். எழுதிங்க பார்க்கலாம், தேவன் கிருபையாய் இருக்கிறார். எழுதிங்க பார்க்கலாம், God has been gracious. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிருபை இருக்கணும்னு விரும்புறீங்க? நம்புறவங்க நல்ல கையை உயர்த்தி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என் மேல் கிருபையாய் என்னது இருக்கிறார். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், யார் மேல ஆண்டவர் கிருபையாய் இருப்பார்? யார் மேல ஆண்டவர் கிருபையாய் இருப்பார் தெரியுமா? யாத்ராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில், யாத்ராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம், எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் எப்படி இருப்பேன்? கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் எப்படி இருப்பேனா? இரக்கமாய் இருப்பேன். 19வது வசனத்தை சொல்லுகிறார். அப்ப யார் மேல ஆண்டவர் கிருபையா இருக்கிறாருன்னா, அவர் யார் கிருபையாய் இருப்பதற்கு தகுதியுள்ளவனா இருக்கிறவனை தான் கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் வைப்பார். புரியுதா? நீங்களும் நானும் கிருபை தகுதியாக இருந்துட்டோமான்னு கேட்டிங்கன்னா, அதே அதிகாரத்தில் பாருங்களேன், 12ஆம் வசனத்தில் கிருபைன்னு பார்ப்பீங்க. 33:12 பார்த்தீங்கன்னா கிருபைன்னு பார்ப்பீங்க. 13ஆம் வசனத்தில் பாருங்கள்,
கிருபைன்னு பார்ப்பீங்க. 16வது வசனத்தில் பாருங்க, கிருபைன்னு பார்ப்பீங்க. 33 அதிகாரத்தில். அதே போல் 17வது வசனத்தை பார்த்தீங்கன்னா கிருபைன்னு இருக்கும். அதே போல் 19வது வசனத்தை பார்த்தீங்கன்னா என்னது இருக்கும்? கிருபை கிருபை கிருபை. அப்போ கிருபை என்கிற வார்த்தை அது புதிய ஏற்பாட்டின் வார்த்தை மாத்திரமல்ல, அது பழைய ஏற்பாட்டில் மோசே இருந்த நாட்களிலே கர்த்தர் அதை தேவ ஜனங்களுக்கு, தேவனுடைய ஊழியக்காரருக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதமா சொல்லுங்க பார்க்கலாமே. ஆக 13வது வசனத்தை மாத்திரம் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? 13வது வசனத்தை மாத்திரம் 33 மாத்திரம் சேர்ந்து படிக்கலாமா? உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவிக்கவும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருள. உம்முடைய வழியை நான் பார்க்கணும். உம்முடைய வழியை நான் பார்க்கணும்னா எனக்கு என்ன தேவை? இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை தேவை. ஆகவே தான் பெற்றெடுத்த பொழுது யோவான் மார்க் என்கிற இவரை அவங்க அப்பா அம்மா என்ன பேர் வச்சாங்க? தேவ கிருபை இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்போ இந்த யோவான் என்கிற இந்த மார்க்கு இவருடைய குடும்பத்தை பற்றி ஒன்று எழுதியிருக்கு. ரொம்ப ஆச்சரியமான குடும்பம், ரொம்ப நல்ல குடும்பம், நல்ல பெற்றோர். அநேக பிள்ளைகள்லாம் நீங்கள் இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்லா கேளுங்க, ரொம்ப முக்கியமான காரியம். இந்த யோவானுடைய குடும்பம், இந்த மார்க் என்கிற குடும்பத்தில் இவர் குடும்பத்தை பற்றி ஒன்று எழுதியிருக்கு. இந்த மாதிரி குடும்பம் தான் நமக்கும் இருக்கணும். இப்படி தான் குடும்பத்தை பெற்றோர் நீங்கள் வளர்க்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி தான் நீங்களும் இருக்கணும். என்ன எழுதியிருக்குன்னா 12ஆம் அதிகாரம் அப்போஸ்தலரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் படிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தலரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவான் என்னும் தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். இந்த கதையை மட்டும் நான் சொல்லிடுறேன், எல்லாருக்கும் தெரிந்த கதை. என்னாச்சு? பேதுரு எங்கே போட்டுருவாங்க? சிறைச்சாலையில் போட்டுருவாங்க. நல்லா கேட்டுங்க, எங்கே போட்டுருவாங்க? சிறைச்சாலையில் போட்டுருவாங்க. சிறைச்சாலையில் போட்ட உடனே ஆண்டவர் பேதுருவுக்கு நடு ராத்திரியிலே ஒரு அற்புதம் நடக்குது. அப்போ அந்த சபையார், அதமா சொல்லுங்க பார்க்கலன்னது, சபையார் ஜெபிக்கிறாங்க. இப்போ நம்ம சர்ச்சில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. நம்ம எங்கே ஜெபிப்போம்? எப்படி ஜெபிப்போம்னு கேட்கல, எங்கே ஜெபிப்போம்? சர்ச்சில் ஜெபிப்போம். கரெக்டு தானே? சர்ச்சில் ஜெபிப்போம். இதே போல் பேதுரு அவரை ஜெயிலில் போட்டாங்க. ஏற்கனவே யாக்கோபு இறந்துட்டாரு. இப்போ யார் இருக்கிறா? பேதுரு மட்டும்தான் இருக்கிறாரு. பேதுருவும் ஆனால் ராத்திரியில் ஆண்டவர் அற்புதத்தை செய்து பேதுரு என்ன பண்ணுறாரு? விடுதலை ஆக்கிறார். இப்போ பேதுரு விடுதலை ஆகின உடனே பேதுரு இப்போ எங்கே வந்தாருன்னு போட்டிருக்குன்னா, படிங்க பார்க்கலாம், திரும்ப படிங்க, அந்த வசனத்தை படிங்க. அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இவங்க எங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க? மார்க்கு வீட்டில். சத்தமா சொல்லுங்க. மார்க்கு வீடு. அப்ப முதல்ல மார்க்கு வீடு எப்படிப்பட்ட வீடா இருந்துச்சு? உங்க வீட்டில் ஜெபம் நீங்க தான் ஜெபம் பண்றீங்களா? நிறைய பேர் கூடி ஜெபிக்கிற மாதிரி இருக்கா? நான் என் குடும்பம் நாங்கள் ஜெபித்து நாங்களே ஆமேன் போட்டு முடித்து போய்விடுவோம். இல்லை 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 இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கு வீடு எப்படிப்பட்ட வீடாக இருந்துச்சா? ஜெப வீடு. ரெண்டாவது அவங்க அம்மா பேர் இருக்கா இல்லையா? மரியாள் என்கிறவங்க. அப்போ அவங்க அம்மாவும் ஒரு ஜெபிக்கிற தாய். அவனுக்கு ஒரு நல்ல ஒரு தாய் இருந்தாங்க, பெற்றோர் இருந்தாங்க. ஓகேவா? அடுத்தது ஒன்று கேட்குறேன், அவங்க அப்பா பேர் என்ன இருக்கு? அவங்க அப்பா பேர் என்ன? இல்லை. சரித்திரம் சொல்லுகிறது அவங்க தகப்பனார் சிறு வயதிலே அவர் காலமாகி விட்டார். அப்பா இல்லாமல் அம்மா மாத்திரம் மகனை வளர்க்குறாங்க. ஒரு சேலஞ்ச் தானே அந்த நாட்களில். ஒரு தகப்பன் இல்லாமல் ஒரு தாய் ஒரு பிள்ளையை வளர்க்குறாங்க. வளர்க்கும் பொழுது எவ்வளோ பயத்தோடு வளர்ப்பாங்க. ஆனால் அந்த அம்மா புருஷன் இல்லைனாலும் இயேசு இருக்கிறாருன்னு சொல்லி
தான் வீட்டில் ஜெபத்தை வச்சு அவங்க நடத்துகிறாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இப்படி எல்லாம் ஓடிக்கொண்டிருக்குது. அப்போ இந்த இந்த யோவானை குறித்து இந்த மார்க்கு பற்றி எழுதியிருக்கிறது 12ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரம், மன்னிக்கும் அப்போஸ்தலர்களின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மறுபெயர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு போதும். முதல்ல அவங்க செஞ்ச ஊழியம் என்ன தெரியுமா? தர்ம ஊழியம். என்ன ஊழியம்? தர்ம ஊழியம். பவுல் செய்த அடிப்படை ஊழியங்களில் ஒரு ஊழியம் தர்ம ஊழியம். இந்த தர்ம ஊழியத்தை யார் பார்த்துக்கிட்டு இருந்தா? மார்க் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு நேரம் வந்தது, இவரோட சேர்ந்த பின்பதாக இவர்கள் எங்கே போகிறாங்கன்னா எருசலேமுக்கு போகிறாங்க. அப்போ இந்த மார்க் பார்த்தீங்கன்னா சபையில் ஜெபிக்கிறவனாக இருக்கிற மாத்திரமல்ல, தர்ம ஒரு சாதாரண ஜனங்களுக்கு கொடுக்கறதுலையும், அவர் இலவசமாய் கொடுக்கிற காரியத்திலையும், ஜனங்களுக்கு உதவி செய்கிற ஊழியத்திலையும் அவர் பங்குள்ளவராய் அவர் இருந்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஒரு ஜெபிக்கிறவனா இருக்கிறான். அடுத்தது என்னது? உதவி செய்கிறவனாய் இருக்கிறான். மூன்றாவது ஒன்று இருக்கு. அதே 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிக்க கேட்கிறேன். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பர்னபாவையும் பவுலை மாத்திரம் என்ன பண்ணுங்க? பிரித்து விடுங்கள்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த ஆண்டவர் அழைத்தது யார? பவுலையும் பர்னபாவையும். ஆனா பவுலும் பர்னபாவும் அவங்க ஊழியம் செய்யும் பொழுது யாரையும் அவங்க கூட்டிக்கிட்டாங்க? மார்க்கவே என்ன பண்ணிட்டாங்க? அவங்க கூட்டிக்கிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு காரியம், நீங்க இவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, இவர் பெரிய ஊழியக்காரங்க இருக்காங்களே, அவங்களுக்கு என்னவா இருந்தாரு? உதவிக்காரரா இருக்கிறார். முதலாவது ஜெபிக்கிற ஊழியத்தை செய்தார். இரண்டாவது தர்ம ஊழியத்தை செய்கிறார், உதவி செய்கிற ஊழியம். மூன்றாவது உதவி ஊழியக்காரரா இருக்கிறார். எதிர்க்கிறார்? உதவி ஊழியக்காரரா இருக்கிறார். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்ப பவுலோட பர்னபாவோட யார் இருக்கிறா? மார்க் என்கிற இவர் நேரா போறார். இதுவரைக்கும் பவுலையும் பர்னபாவையும் அவர் பார்த்திருக்கிறார், ஊழியத்தை பார்த்திருக்கிறார். திடீர்னு ஆண்டவர் சொல்றாரு போங்கலாம் சொல்றாரு, இவர் நேரா போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப திடீர்னு பவுல், பர்னபா, மார்க் ஆகிய 3 பேர் மாத்திரம் இப்ப எங்க போறாங்கன்னா ஊழியத்துக்கு போறாங்க. நல்லா கேட்டுங்க, நான் சொல்றது நல்லா கேட்டுங்க. ஊழியத்துக்கு போறாங்க. எங்க போறாங்க? ஊழியத்துக்கு போறாங்க. ஊழியத்துக்கு போக ஒரு தீவுக்கு போறாங்க. பாப்பு தீவுன்னு ஒரு தீவு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா இவங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு மாய வித்தக்காரன் ஒரு ஆள் இருந்தார். அது மாத்திரமல்ல, கள்ள தீர்க்கதரிசின்னு இருக்கு. 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் எழுதியிருக்கும். ஒரு கள்ள தீர்க்கதரிசி. மூன்றாவது ஒரு யூதன் இருக்கும். நான்காவது இந்த ஆள் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே ஊர் தலைவர்களோட ஒரு நெருங்கிய ஒரு பெரிய ஒரு ஆளாக இருக்கிறார். இந்த ஆள் யாருன்னா பர் இயேசுன்னு ஒரு ஆள் இருப்பார். அவர் இடத்துல கர்த்தர் கிரியை செய்து ஒரு பெரிய அற்புதத்தை அந்த ஊர்ல கர்த்தர் செய்கிறார். இது வரைக்கும் அந்த மார்க்கு பவுல் எப்படி பார்த்திருக்கிறார் தெரியுமா? எப்படி பார்த்திருக்கிறாரு? சர்ச்சில் ஹெல்ப் பண்றவரா பார்த்திருக்கிறாரு. அதே போல சாப்பாடு ஊழியெல்லாம் பண்றவரா பார்த்திருக்கிறாரு, ஜெபிக்கிறவரா பார்த்திருக்கிறாரு. ஆனா ஒரு நாள் கூட பவுலை இந்த மாதிரிலாம் அற்புத அடையாளம் செய்கிறவரெல்லாம் பார்க்கல. சில வேளையில் ஆண்டவர் உங்களை அற்புத அடையாளங்கள் செய்கிறவராய் உங்களை மாற்றுவதற்கு தேவன் சில வேளையில் உங்களை அந்த இடத்துல இருந்து வேறு பிரித்து உங்களை கொஞ்ச நாள் கர்த்தர் வைத்து உங்களை உயர்த்தும்படியாய் கர்த்தர் நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கதமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இதுவரைக்கும் மார்க் பார்த்துருக்கிறார், பவுலை பார்த்துருக்கிறாரு. ஆனால் இந்த ஊரில் பார்க்குறப்ப பவுல் இந்த பவுல் எப்படி இருக்கிறாரு? வித்தியாசமாக இருக்கார். என்னடா அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, நம்மளோட தான் இவர் இருக்கிறாரு, இவரும் நம்மளோட தான் சாப்பிட்றாரு, இவரோட தான் நம்மளும் இருக்கிறோம். பார்த்த உடனே மார்க்குக்கு பயம் வந்துருச்சு. என்ன பயம் வந்துருச்சு? நம்மளால் இந்த மாதிரி ஊழியெல்லாம் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. நமக்கு ஒரு பெரிய என்ன இருக்குது, வீடு, நமக்கு பெரிய வீடு இருக்குது. வீட்டில் வேலை செய்கிறதுக்கு யார் இருக்கா? இருக்குல்ல, ரோதா இல்லை ரோதே அப்படின்னு இருக்குல்ல, அங்கே பாருங்களேன், ரோதே வேலை, பெரிய வீடு இருக்கு. நமக்கு இந்த மாதிரிலாம் என்ன பண்ணணும், என்ன கிடையாது, கஷ்டப்படணும்னா
அவசியம் கிடையாதுன்னு உடனே நல்லா கேட்டுக்குங்க, பவுலையும் பர்னபாவையும் விட்டுட்டு, படிக்கிறீங்களா அந்த வசனத்தை படிக்கிறீங்களா? 13 படிக்க பார்க்கலாம். 13 எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? 13 படிங்க பார்க்கலாம். பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். இவனை பத்தி ஒரு சாட்சி இருக்கு. என்ன சாட்சி தெரியுமா? பின்வாங்கி போனவன் இருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாலிபன் மார்க்கு நல்லவன் தான். குடும்பம் நல்ல குடும்பம், நல்ல ஊழியக்காரங்களாக இருந்தார். சபை நல்ல சர்ச்சா இல்லையா? நல்ல சர்ச், எல்லாமே நல்ல சர்ச்சு. ஆனால் ஒரு நாள் ஒரே ஒரு தீர்மானம், ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய நேரத்தில் அவர் என்ன டிசிஷன் எடுத்துட்டாரு? தவறான வாலிபர்கள், வாலிப தம்பிமார்கள், திருமணமான கணவர்கள், திருமணமான ஸ்திரீகள், திருமணமாகாத ஸ்திரீகள், உங்களை தயவாய் நான் கேட்டுக்கிறேன், எல்லாமே சூப்பராக இருந்தாலும் நீ எடுக்கிற டெசிஷன் ரொம்ப கவனமாக இருக்கணும். எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், நான் இந்த ஊழியம் பண்ணுறேன், நான் அந்த ஊழியம் பண்ணுறேன், நான் இந்த சர்ச்சுக்கு போகிறேன், எனக்கு அந்த பாஸ்டர் தெரியும், இந்த பாஸ்டர் தெரியும், நான் இப்படிலாம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடாத. நீ எடுக்கிற தீர்மானம் ரொம்ப முக்கியமானது. எல்லாமே இருந்தாலும் அவன் எடுத்த தீர்மானம் தவறான தீர்மானம். என்ன தீர்மானம் எடுத்தான்? பைபிளில் என்ன போட்டிருக்குன்னா, இதுவரைக்கும் அவன் பேர் நல்ல பேரில் இருக்கு. ஆனால் இப்போ இந்த மார்க் எப்படிப்பட்ட மார்க்குன்னா, பின்வாங்கிய மார்க், திரும்பி போன மார்க். அதனால ஃபேஸ் பண்ண முடியல. வாலிப தம்பிமார்கள், திரும்ப சொல்லுகிறேன், திருமணமான ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அதெல்லாம் பரவாயில்ல. இப்போ நீங்கள் போய்கொண்டிருக்கிற வாழ்க்கையில் சில சவால்கள் இருந்துச்சுன்னா நீ சோர்ந்து போயிடாத. உன்னை சோர்ந்து போகிறதுக்காக ஒன்று வைக்கல. கர்த்தர் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, பைபிளில் போட்டிருக்கு, ஒரு வசனம் இருக்குது, தப்பித்து கொள்வதற்கு என்ன உண்டு? ஒரு வழி உண்டு. தப்பித்து கொள்வதற்கு ஒரு வழி இல்லாமல் கர்த்தர் ஒரு நாளும் உன்னை எந்த டெஸ்ட்லையும் கர்த்தர் கூட மாட்டார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதமா சொல்லுங்க பார்க்கலாமே. நீங்கள் எடுக்கிற டெசிஷன் ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக ஒரு பக்கம் நான் உனக்கு கொஞ்சம் பரிதாபப்படுறேன். இவ்வளவு நாள் அவங்க அம்மா இருந்தாங்களா இல்லையா? ஒரு நல்ல குடும்பம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த டிசிஷன் எடுக்கும்போது அவங்க கூட யார் இருக்கா? பவுலும் வர்ணமாக தான் இருக்காங்களே. இவனுக்குன்னு மனம் விட்டு பேசுறதுக்கு சில நேரங்கள் நம்ம தனிமையில் எடுக்க டிசிஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவன் எடுத்த ஒரு தீர்மானம் இவனுக்கு இவ்வளவு நாட்கள் இருந்த நல்ல சாட்சி அது மாறி தவறான சாட்சியாய் மாறியது. ஒருவேளை இன்னைக்கு இந்த ராத்திரி வேலையில் பாஸ்டர் நான் நல்லா இருந்தேன், ஆனால் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ நான் தவறு ஆயிடுச்சு, என் சாட்சி கெட்டு போயிடுச்சு. பின்வாங்கியவன். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? பின்வாங்கியவன். உன்னுடைய தீர்மானம் ரொம்ப முக்கியமானது. உன் தீர்மானம் ரொம்ப முக்கியமாக. என்ன நடந்துச்சு தெரியுமா? அதுக்கப்புறம் இவன் பின்வாங்கி போயிட்டான். இவன் வாழ்க்கை அதோட முடியல. ஆனாலும் ஆண்டவர் இந்த மார்க்கு மேலே கிருபையாக இருந்தார். ஒரு 4 காரியங்கள் மட்டும் சொல்லுகிற, அதை மட்டும் எழுதிக்குங்க. நேரம் ஆயிடுச்சு. இது வேறு ஒரு நாட்கள் நான் தொடர்ந்து பேசுறதுக்கு ஒரு 4 காரியங்கள் மட்டும் சொல்லுகிறேன். இதை எழுதிக்குங்க பார்க்கலாம். இப்போ பின்வாங்கி போயிட்டார். இப்போ திரும்ப எங்கே போயிட்டாருன்னா அவங்க ஊருக்கு போயிட்டார். போனப்ப இப்போ திரும்பவும் பவுலும் பர்னபாவும் வர்றாங்க. இவங்க திரும்ப அடுத்த ஒரு ஊழியத்தை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 வருஷத்துக்கு அப்புறம் வர்றப்ப திடீர்னு பவுலுக்கும் யாருக்கு பர்னபாவுக்கும் 2 பேரும் கேட்குறாங்க, நம்ம திரும்ப ஊழியத்துக்கு போகணும், நம்ம என்ன பண்ணலாம்? யாரையாவது ஒரு ஆள் என்ன பண்ணலாம்? கூட்டிகிட்டு போகலாம். போன வாரம் அவங்க சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உடனே பர்னபா என்ன சொல்கிறாரு? நம்மளை விட்டுட்டு போயிட்டானே யாரு? மார்க்கை நம்ம என்ன பண்ணலாம்? கூட்டிகிட்டு போகலான்னு சொன்னப்போ பவுல் என்ன சொல்கிறாரு? படிங்களா 15 அதிகாரம் 38. பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போக கூடாது என்றான். எப்படி இருக்கு பாத்தீங்களா?
யார் ரிஜெக்ட் பண்ணுறா? பவுல் ரிஜெக்ட் பண்றான். ஆ, பவுல் ரிஜெக்ட் பண்ணுறான். நீங்கள் எடுக்க டிசிஷன் ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக தலைவர்களாக இருக்கிறீங்க, ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறீங்க, ஒரு ஆள் ரிஜெக்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கவனமாக ரிஜெக்ட் பண்ணுங்க. அவங்க ஸ்டேட்டஸை பார்த்து ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு கீழே ஆட்கள் இருக்காங்களா, கவனமாக இருங்க. உலகத்தான் பார்க்குற விதம் வேறு, ஆண்டவர் பார்க்குற விதம் வேறு. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்களா, நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் வேலை செஞ்சால் நீங்கள் ஆண்டவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறீங்கன்னு பார்த்து நீங்கள் மறந்துடாதீங்க. பவுல் வந்து என்ன பண்ணிட்டாரு? ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. நமக்கு யார் வேண்டாம்? மார்க் வேணாம். ஏன்னா இவனுக்கு ஒரு சாட்சி இருக்கு. என்ன சாட்சி சொல்லுங்க? பின்வாங்கி போனவன்கிற ஒரு சாட்சி இருக்கு. வேண்டாம், இவன் வேண்டவே வேண்டாம், மார்க் வேண்டாம் என்று சொல்லுகிறார். மார்க் வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது மார்க் வேண்டான்னு சொன்னாலும் வேதம் சொல்லுகிறது, அதுக்கு முந்தின வசனத்தில் எழுதியிருக்கிறது என்ன எழுதியிருக்குன்னா, பர்னபா நீ வேண்டான்னு சொன்னாலும், படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் 40வது வசனத்தை. பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு, மன்னிக்கும் 39 இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடி, பயங்கரமான கோபம் உண்டுச்சு ரெண்டு பேருக்கு நடுவுல. அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்ரு தீவுக்கு போனார். திரும்ப சொல்லுகிறேன், இந்த மார்க்கு ஒருவேளை அவன் பின் வாங்கி போனாலும் திரும்ப பர்னபா போய் மார்க்குவை பார்த்து நீ பின்வாங்கி போனாலும் தம்பி நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கு, வா போலான்னு சொல்லி மீண்டும் ஊழிய பாதையில் இந்த மார்க்குவை கர்த்தர் நடத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்தெந்த காரியங்களை நீங்கள் பின்வாங்கினீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே ஒரு காரியத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். எல்லாரும் கேளுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க ஒரு காரியத்தை சொல்லும்படி விரும்புகிறேன், நல்லா கேளுங்க. மார்க்கு பின்வாங்கினவனா இருந்தான், கரெக்டா இல்லையா? அவனை போய் தட்டி எழுப்பி கொண்டு வந்தது யாரு? சொல்லுங்க. பர்னபா போய் என்ன பண்ண? தட்டி எழுப்பி வாப்பா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்த பக்கம் பின்வாங்கி போயிருந்தாலும் நம்மளை தட்டி எழுப்புறதற்கு தேவன் சில பர்னபாக்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பர்னபாக்கள் பெரிய ஆட்களா இருக்க மாட்டாங்க, மறைமுகமான ஆட்களா இருப்பாங்க. உங்க காஸ் லீடரா இருப்பாங்க, உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஆனா உன்னை மட்டும் மறந்துடாதீங்க, தேவன் உங்களை தட்டி எழுப்புவதற்கு சில பர்னபாக்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவேதான் நீங்க ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவுக்குள்ள சகோதரர்களா நீங்க இருக்கணும். விட்டு கொடுங்க. உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களா சின்ன இருக்கிறவங்களா, அன்னைக்கு சரி நேரம் இல்லை, விட்டு கொடுங்க, அவங்கள தூக்கி விடுங்க. இந்த பவுல் மன்னிக்கும் இந்த மார்க்குக்கு தூக்கி கொடுக்கறதுக்கு யார் இருந்தா? ஆனால் ஒரு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு அந்த மாதிரி யாரும் இல்லை, எங்கள் அப்பா இருந்தார், எங்கள் அம்மா இருந்தாங்க, எங்கள் ஆண்டி இருந்தாங்க, எங்கள் அங்கிள் இருந்தாங்க, எங்கள் பாஸ்டர் இருந்தார், ஆனால் இப்போ எனக்கு தட்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மார்க்குக்கு யார் இருந்தா? பர்னபா இருந்தா. மோசே இருந்தாப்புல. ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே நான் ஊழியத்துக்கு நான் வாப்பா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வந்து எகிப்து ஜனங்களை வந்து விடுவிச்சு எங்க கூட்டிட்டு போனோம்? பாலும் தேனும் தேசத்துக்கு. அப்ப கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும்னு கேட்கிறாரு. உடனே யார் வந்தா? ஆரோன். சத்தமா சொல்லுங்க. அப்ப மோசேக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யார் இருந்தா? சில வேளை ஆண்டவர் சில ஹெல்ப் பண்றதுக்கு நமக்கு ஆளை கொடுப்பாரு. ஆளை கர்த்தர் வைத்திருக்கிற ஆட்களுக்காக சத்தத்தை கையை தூக்கி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் திரும்ப சொல்ற, ஆனால் எல்லாருக்கும் இப்படி கிடையாது. மோசேக்கு யார் இருந்தா? ஆரோன் இருந்தார். யோசுவாக்கு யார் இருந்தா? ஒருத்தர் இல்ல. யோசுவாக்கு யார் இருந்தா? ஒருத்தர் இல்ல. யாருங்க இருந்தா? யாரும் இல்ல. அண்ணன் என்ன சொன்னாரு? நான் உன்னை பலப்படுத்தி மோசேயோடு இருந்தது போல நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆண்டவரே, மோசேக்கு ஒரு யார் இருந்தா? அசிஸ்டன்ட். அது ஆனா இதுல
உனக்கு யாரும் தேவையில்லை, நானே. உன்னையே நீ பலப்படுத்திக்கொள். சத்தத்தை ஊற்றி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தத்தை ஊற்றி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமென். சில வேளையில நீ உன்னையே நீ திடப்படுத்திக்கொள். உனக்கு யாரும் ஆட்கள் தேவையில்லை. பைபிள்ல ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. 5 பேர் தன்னைத்தான் பலப்படுத்தி கொண்டு எந்த மனுஷனையும் நோக்கி பார்க்கல. அதுல ஒன்று யோசுவா. ஆண்டவர் யோசுவா கிட்ட, யோசுவாவே நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. மோசேக்கு இருக்கலாம், ஆனா மோசே நடத்தினது போல நான் உன்னை நடத்துவேன். நீ இந்த வேதத்தை மாத்திரம் இரவு பகல் என்ன பண்ண, நீ தியானி. உனக்கு ஒரு ஆள் தேவையில்லை, உன்னை பலப்படுத்தி கொண்டான். இரண்டாவது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை என்ன பண்ணுகிறான், திடப்படுத்தி கொண்டான். வேற ஆளே எனக்கு தேவையில்லை, எனக்கு யாரு தான் தேவை? ஆண்டவர். உங்களுக்கு புஷ் பண்றதுக்கு யாராவது புஷ் பண்ணி விடுவாங்களா? யாராவது புஷ் பண்ணி, யாரும் ஒன்று புஷ் பண்ண தேவையில்லை. உன்னையே என்ன பண்ணிக்கோ. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஒரு அந்த சீசா தமிழ் என்ன சொல்லுவாங்க, அந்த குழந்தைங்கள்லாம் கீழே அப்படியே அந்த ஸ்லைடில் விளையாடும்ல, ஸ்லைடு சறுக்கு விளையாடுவாங்களே, அந்த சறுக்கில் அவங்க அப்பா உட்காந்துருக்கிறார். இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, குட்டி குழந்தை, அது வந்து அவங்க அப்பாவை தள்ளி விட்டுச்சு. அவங்க அப்பா அந்த சறுக்கில் என்ன பண்ணார், கீழே அப்படியே போயிட்டார். இப்போ இந்த பிள்ளை வந்து உட்காந்துருந்துச்சு. இந்த பிள்ளைய தள்ளுறதுக்கு யாரும் இல்லை. என்ன பண்ணுச்சுன்னா, இதே தன் கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஒரு தள்ளி என்ன பண்ணுச்சு. இதுதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. உன்னை தள்ளுறதுக்கு யார் வருவாங்கன்னு எதிர்பார்க்காத, நீயே உன்னை தள்ளிக்கிட்டு போ. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். யாராவது வருவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காத, காலம் தான் போய் கொண்டிருக்கோம். இரண்டாவது தாவீது சொல்லுகிறார், தாவீது தன்னை தான் என்ன பண்ணுகிறான், திடப்படுத்தி கொண்டான். மூன்றாவது பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. மூன்றாவது என்ன நானே பலப்படுத்திக் கொள்கிறேன், என்ன நானே பலப்படுத்திக் கொள்கிறேன். யாரு வரும்னு அவசியம் கிடையாதுயா, யாரு வரும்னு அவசியம், என்ன நானே பலப்படுத்திக்கிறேன். பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், எனக்கு பைபிள் ஸ்டடி எடுக்க ஆள் இல்லை, ஜெபிக்கிறதுக்கு எனக்கு ஆள் இல்லை, எனக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை. யாராவது கை நீட்டுவாங்களா? யாரும் கை நீட்ட தேவையில்லை. கர்த்தர் சொல்ற, நான் உன் பக்கத்து துணை நிற்கிறேன். பைபிளில் போட்டிருக்கு. 4வது தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ யாரும் ஹெல்ப் பண்ணல. ஒரே வார்த்தை சொல்லுகிறாங்க, நாங்கள் ஆராதிக்கும் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்களுக்கு எந்த தீர்க்கதரிசி வந்தார் சொல்லுங்க? எந்த பாஸ்டர் வந்தார்? எந்த ஆசிரியர் வந்தார்? யாருமே வரல. தங்களை திடப்படுத்தி கொண்டாங்க. கடைசியா பைபிள் யோபு சொல்கிறார், எனக்குரியதை அவர் என்ன பண்ணுவார், நிறைவேற்றி முடிப்பார். எனக்குரியதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். அப்ப ஒவ்வொருவரும் சொல்றேன், நீங்க உங்களை முந்தி தள்ளுவதற்கு வேற ஆளை எதிர்பார்க்காதீங்க. நீங்களே உங்களை தள்ளி கொண்டு முன்னாடி வாங்க. கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்து பெரிய காரியத்தை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 4 காரியமத்திர கடகடன் எழுதிக்கிறீங்களா? நம்பர் 1 அப்போஸ்தலர்களின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை படிக்கும்படி கேட்கிறேன். 15:39. இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடுங்கோபம் உண்டபடியினால் அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்ரு தீவுக்கு போனான். எங்க போனா? சீப்ரு தீவு. முதலாவது அவன் பின்வாங்கி போனவனா இருந்தாலும் கர்த்தர் மீண்டும் மார்க்குவை ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷன் உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம், ஆனா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, ரிஜெக்ட் பண்ண மாட்டார். ஒரு ஊர் உன்னை ரிஜெக்ட் பண்ணலாம், ஆனா இன்னொரு ஊர் உன்னை கூப்பிடும். ஒரு ஊர் உன்னை ரிஜெக்ட் பண்ணலாம், ஒரு நபர் உன்னை ரிஜெக்ட் பண்ணலாம். ரிஜெக்ட் பண்றதுனால இல்ல, இன்னொரு ஊர் உன்னை கூப்பிடும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் சீசர் இடத்துல, ஒரு ஊர்ல உன்னை வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா, நீ உடனே ஓடி வந்துடாத. எங்க போ? அடுத்த ஊருக்கு போ. அடுத்த ஊருக்கு போ. முதலாவது, மீண்டும் எந்த ஊழியத்தை அவன் வேண்டான்னு சொன்னானோ, எந்த ஊழியத்தை, அதே ஊழியத்தை அவன் மீண்டும் செய்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம், உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இரண்டாவது, உங்களுக்கு பைபிள் எந்தெந்த சபைலாம் தெரியும்? எருசலேமில் இருக்கிற
சபை தெரியும், தெசலோனிக்கேல சபை தெரியும், கொலோசை சபை தெரியும், எபேசு சபை தெரியும், லவோதிக்கேயா சபை தெரியும். ஆனா பாபிலோன் என்கிற ஊர்ல ஒரு சபை இருந்துச்சு. எங்கேயாவது இருக்கா? பாபிலோன் ஒரு ஊர்ல என்ன இருந்துச்சா? ஒரு சபை இருந்துச்சு. அது யார் எழுதுறா? பேதுரு எழுதுகிறாருங்க. யாருக்கு தெரியாத ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் எந்த ஊரு? பாபிலோனியா. அந்த பாபிலோன் ஊர்ல யார் போய் இருக்கிறா? மார்க் போய் இருக்கிறார். அந்த பாபிலோன் ஊழியத்துல இவர் ஊழியத்தை செய்கிறார். சொல்றாரு பாபிலோன், அங்க பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபை, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, அறியப்படாத இடத்துல கர்த்தர் இந்த மார்க்குக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே பாபிலோனுக்கு போக மாட்டாங்க. தெரியும் பாபிலோன்னாலே ஐயோ இந்த ஊர் என்னது, மோசமான ஊர், சிறைப்பட்டு ஜனங்களெல்லாம் அடிமைத்தனமாக்கி வெட்டு கொத்துன்னு இருந்த ஊர். இவன் இருந்த ஊர் யாரு? இந்த ராஜா பேர் என்ன? நேபுகாத்நேச்சார் இருந்த ஊர். இந்த ஊர் மோசமான ஊருன்னு இருந்தாலும் எந்த மோசமான ஊரோ அந்த மோசமான ஊருக்கு யார் போனா? பவுல் போனாரா? யார் போனா? மார்க்கு. அறியப்படாத இடத்துல கர்த்தர் அவனை என்ன செய்கிறார்? என்ன பண்ணுகிறாரு? அவனை உயர்த்துகிறார். மூன்றாவது, கொலோசியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். கொலோசியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். யார் இது? யார் எழுதுறா? பவுல். பவுல் எழுதுறார். ஆக்சுவலா பவுல் தான் மார்க் என்ன பண்ணாரு? வேண்டான்னு சொல்ற பவுல் இப்ப என்ன சொல்றாரு? இப்ப என் கூட யார் இருக்கா? மார்க் இருக்கிறான். மார்க் இருக்கிறார். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. யாரு உங்களை வேண்டான்னு உங்களை சொன்னாங்களோ அவர்களே உங்களை பார்த்து நீ பிரயோஜனம் உள்ளவன்னு கர்த்தர் மாற்றுவதற்கு இந்த நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ தேவை இல்லை, இது வேண்டாம், இது நடக்காதுன்னு யார்? ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும். பவுல் இந்த மார்க் செஞ்ச ஊழியம் என்ன தெரியுமா? பிரசங்க ஊழியம் கிடையாது. அங்கே பாருங்களேன் என்னாச்சு. பவுல் என்ன பண்ணுவாங்க? சிறைச்சாலையில் போட்டுருவாங்க. எங்கே போட்டுருவாங்க? ஜெயிலில் போட்டுருவாங்க. அந்த சிறைச்சாலையில் பவுலோட ஒரு ஆள் இருக்கிறாங்க. அது யார் தெரியுமா? மார்க். இன்னொரு முறை படிங்க. என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்து, நான் காவல்ல இருக்கிற என் கூட அரிஸ்து இருக்கிறாப்ல. உங்களுக்கு பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுங்க. அப்ப என் கூட யார் இருக்கா? யார் இருக்கா? மார்க். பாடுகளை அனுபவிக்கிற ஒரு மார்க்காய் கர்த்தர் மாற்றினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காலத்துல பாடுகள் வேண்டான்னு சொல்லி ஓடினவர் இப்ப என்னது? பாடுகளை துணை நிற்கிற ஒரு மனுஷனாய் கர்த்தர் அவரை மாற்றுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான்காவது, அதே 4ஆம் அதிகாரம் 10வது சொல்லப்பட்டிருக்கிறது, பவுல் இவனை யார் தள்ளப்பட்டானோ அவனையே பவுல் என்ன பண்ணுகிறாரு? அங்கீகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். நான்காவது, அங்கீகாரம். யாருக்கு அங்கீகாரம்? யார் தள்ளினாங்களோ அவங்களையே கர்த்தர் அங்கீகாரமாக மாற்றுகிறார். ஐந்தாவது, பைபிள் வசனம் எழுதலை, ஆனால் பைபிள் எழுதியிருக்கு. மத்தேயுன்னு ஒரு சுவிசேஷம் இருக்குது. அதுக்கு அடுத்தது என்ன புத்தகம் இருக்குது சொல்லுங்க? அந்த புத்தகத்தை எழுதுனது யார் தெரியும்ல? இந்த மார்க். உனக்கு கர்த்தர் ஒரு புதிய வாசலையும் ஒரு புதிய காரியத்தை இந்த நாட்களில் கர்த்தர் உனக்கு செய்வாராக.